சில தினங்களுக்கு முன்பு ரஜினி 173 படத்தின் இயக்குனர் பொறுப்பிலிருந்து விலகுவதா சுந்தர் சி அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டார். இது திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியது. எதனால் விலகினார் என்பதற்கான காரணமும் தெரியாமலே இருந்தது. மேலும் இணையத்தில் பலரும் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டாங்க. இதனிடையே இன்று டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் கமல்ஹாசன். தலைவர் 173 படத்தோட தயாரிப்பாளர் கமல்ஹாசன் என்பதனால அவரிடம் அந்த படத்தின் நிலை குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அதற்கு கமல் ரஜினி படத்திலிருந்து விலகியதற்கான காரணத்தை சுந்தர் சி அறிவிக்கையாக வெளியிட்டார். அது அவருடைய கருத்து. நான் முதலீட்டாளன். எனது நட்சத்திரத்திற்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் எனக்கு ஆரோக்கியமானது. அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதைகள் கேட்டுக்கொண்டே இருப்போம். கதை நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். புதிய அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எதிர்பாருங்கள் என பதிலளிச்சிருந்தார். ரஜினியோடு இணைந்து நடிக்க உள்ள படம் குறித்த கேள்விக்கு அதற்கும் கதைகள் கேட்டு வருகிறோம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று பதிலளித்தார் கமல்ஹாசன். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதை பிடிக்கவில்லை என சுந்தர் சியிடம் சொன்னதால் தான் படத்திலிருந்து சுந்தர் சி விலகியதாக தெரிய வந்திருக்கு. ஆனால் சுந்தர் சி விலகியது ரஜினிக்கே தெரியாது. பிறகு சுந்தர் சியை தனியாக அழைத்து பேசிய ரஜினி, கதை பிடிக்கவில்லை என்று மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த படத்திலிருந்து முழுவதுமாக விலகிட்டீங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயமா இல்லை. உங்களுக்கு சிபாரிசு செஞ்சதே நான் தான். கமல்ஹாசனிடம் சொல்லி சுந்தர் சி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர் முன்னேறுவதற்கு வசதியாக இருக்கும். அவரும் டாப் டைரக்டர்கள் பட்டியலில் வந்து விடுவார். அவருக்கு இது நல்ல உதவியாக இருக்கும் என்று கமலிடம் சிபாரிசு செஞ்சதே நான் தான். ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. கதை பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு கதை நீங்கள் எழுதிட்டு வந்திருக்கணும். கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும் வரை நான் உங்களிடம் கதை இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என சொல்லிக்கொண்டே தான் இருந்திருப்பேன். ஏனென்றால் ரசிகர்கள் முந்தைய படமான கூலி படத்தை மிகவும் எதிர்பார்த்தார்கள். கடைசியில் அந்த படம் சொதப்பிவிட்டது. அதனால தான் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது சுந்தர் சி. மேலும் இது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது என ரஜினிகாந்த் தன்னுடைய விஷயத்தை பகிர்ந்திருக்காரு.